வெங்கடேஷ் ஐயர் அவரை பத்தி என்னங்க சொல்றது, சரியான சீசன் அவருக்கு இந்த IPL 2024 ஃபார் KKR. செம்மையா விளாடினாரு அண்ட் கண்டிப்பா ஒரு ரீஜெனுவேட்டட் வெங்கடேஷ் ஐயர் தான் நம்ம பார்த்திருக்கோம். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே செம்மையா யூஸ் பண்ணாரு அண்ட் ரீசெண்டா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல சும்மா 50 அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு வித் சரியான ஸ்ட்ரைக் ரேட்டோட. புரியுதா உங்களுக்கு? அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபைனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா 52 நாட் அவுட் ஆஃப் 26 பால்ஸ் அண்ட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 200 வச்சு செஞ்சுட்டாருங்க. எஸ் 114 கம்மி டார்கெட் தான், பட் ஸ்டில் ஒரு 2-3 விக்கெட் போயிருந்தா ஒரு சின்ன ஜிட்டர்ஸ் வந்திருக்கும். ஆனா அது ஒரு பண்ண விடல. புவனேஸ்வர் குமார் ஒரு ஓவர்ல ஏறி சும்மா கிட்டத்தட்ட 20 ரன் அடிச்சாருங்க அந்த ஓவர்ல. சோ கேம் அப்பவே வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, எவ்வளவு ஓவர்ஸ்ல முடிக்க போறாங்கன்றதா மேட்ரு. அதுக்கேற்ற மாதிரி 10.3 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. நிஜமாவே நம்ம வந்து வெங்கடேஷ் ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த முக்கியமான பேலன்ஸ் ஆக்சுவலா KKR பேட்டிங் கொடுத்தாரு. ஏன்னா நரேன் சால்ட் இருக்கிற டைம்ல அவங்க 2 பேர் சொதப்பனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஸ்டூட் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி அந்த மும்பையோட வேங்கடையில அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் 50 அடிச்சாரு பாத்தீங்களா அந்த ஸ்லோ பிச்ல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இன்னிங்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்சஸ்லயும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் நாக் அவுட்ஸ்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த ஃபைனல்லையும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு. ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.